ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சைவின் கதை நேரத்தில் அனில் சொன்ன நன்றி குட்டி கதையை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சைவின் கதை நேரத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அனில் சொன்ன நன்றி குட்டி கதை கேட்கலாமா? ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ளே கியா அப்படிங்கிற குட்டி அணில் வாழ்ந்து வந்துச்சான். அந்த அணிலுக்கு பேச முடியாதான். பிறக்கும் பொழுதே வாய் பேச முடியாமல் பிறந்த அந்த அணில் ஒரு அற்புதமான மோப்ப சக்தியை கொண்டிருந்ததாம். அந்த மோப்ப சக்தியால் எங்கே எந்த மாதிரி உணவு கிடைக்கிது, எங்கே நல்ல பழங்கள் கிடைக்கிது, எங்கே தண்ணி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தன் நண்பர்களுக்கு கண்டுபிடிச்சி உதவி செய்யுமா. எல்லா மிருகங்களுக்கும் அந்த குட்டி அணிலை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அந்த அணில்கிட்ட இன்னொரு நல்ல பழக்கமும் இருந்ததாம். தனக்கு யாராவது உதவி செஞ்சாலோ நல்லது செஞ்சாலோ நன்றி அப்படின்னு சொல்ல முடியாததுனால எழுதி காட்டுமா அந்த அணில். அப்போது ரொம்ப ஜாலியாக சுதந்திரமாக இருந்த அந்த விலங்குகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துதான். தன் நண்பர்களுக்கு ஆபத்து வந்தது தெரியாமல் இந்த குட்டி அணிலும் பிக்னிக்காக பக்கத்து காட்டுக்கு போயிடுச்சான். அது என்ன ஆபத்து தெரியுமா? பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய வேட்டை நாய்கள் அந்த காடு நோக்கி வந்தாங்களாம். அந்த காட்டுக்குள்ளே குட்டி குட்டி மிருகங்கள் சுதந்திரமாக இருக்கிறத பார்த்து ஒவ்வொரு குட்டி மிருகங்களையாக பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சுதான் அந்த வேட்டை நாய்கள். டேய் நண்பா, இங்கே நிறைய குட்டி மிருகங்கள் கிடைக்கிது, நம்ம தினமும் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா வேட்டை நாய்களும் பிளான் பண்ணிச்சான். உடனே அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் பயந்து, அடடா இந்த காட்டுக்குள்ளே இருந்தால் இந்த வேட்டை நாய்கள் தினமும் நம்மளை வேட்டையாடி சாப்பிட்ரும், நம்ம எப்படியாவது நம்ம அணில் பையன் போன பக்கத்து காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து வேறு காடு நோக்கி பயணம் செஞ்சாங்களாம். எந்த பாதையில் போகிறது அப்படின்னு தடுமாறுறப்ப போகிற வழியில் ஒரு இடத்துல நன்றின்னு எழுதியிருந்துச்சான். உடனே அந்த பெரிய குரங்கு சொல்லிச்சான், நன்றின்னு எங்கே எழுதியிருக்கோ அதை பின்தொடர்ந்து நம்ம போனால் நம்ம அணில் பையன் போன காட்டுக்கு நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நன்றியை பின்தொடர்ந்து எல்லா விலங்குகளும் பக்கத்து காட்டுக்குள்ளே போயிடுச்சான். சப்பாடா, வேட்டை நாய்கள்கிட்டருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நிமிந்து பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் நின்றுக்கிட்டு இருந்துதான். உடனே எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்க. அந்த சிங்கம் சொல்லிச்சான், பயப்படாதீங்க, நானும் கியா அணிலோட நண்பன் தான். அவன் தன்னுடைய நல்ல குணத்தால் என்னையுமே நண்பனாக்கிக்கிட்டான். உங்கள் எல்லாரையும் வேட்டை நாய்கள்கிட்டருந்து பாதுகாக்கிறது காட்டு ராஜாவன என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிச்சான் இந்த சிங்கம். அவ்வளவுதான். எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக அந்த குட்டி அணிலுக்கு எல்லாம் சேர்ந்து நன்றி சொல்லிச்சான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சால் நீங்களும் நன்றி சொல்ல மறக்காதீங்க. இந்த குட்டி கதை பிடிச்சிருக்குன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து கதைகள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.